2 ஃபோன் மாதிரி தெரியும். ஆனால் ஒரே இன்டர்ஃபேஸ் தான் 2 ஆப் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 2 ஸ்க்ரீனையும் தனித்தனி ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு அந்த டிஸ்பிளேயில் கேமரா ஓப்பன். எல்ஜியோடது நல்லா தான் இருந்துச்சு. ரேட்டு பார்த்தீங்கன்னா மேக்புக் ஒன்று பார்த்தேன், ஆப்பிளோட லேப்டாப்பு. கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. உள்ளே எதுவும் பொருள் ஆட்டையை போட்டிருக்காங்கன்னு தெரில. சரின்ட்டு ஓப்பன் பண்ணால் டிஸ்பிளே செத்து போச்சு. பட் மற்ற பார்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. எதுவும் ஓப்பன் பண்ண மாதிரி தெரியல. பாருங்கள், நல்லா டிசைன்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி பிசுன்னு வருதுங்க. இங்கே பாருங்கள், நூலாக வருது. பட் லேப்டாப் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இது பசையெல்லாம் மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டு கொஞ்சம் சர்வீஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, நான் இப்போ பல்லாவரம் சந்தைக்கு ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கேன். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தம்பி ஒருத்தர் கேமரா வேணும், நான் ஃபோட்டோ ஷூட் எடுத்து பழக போகிறேன்னு சொல்லி கேட்டிருந்தார். அதனால் பல்லாவரம் சந்தையில் ஏதாச்சும் கேமரா கிடத்தா அதை வாங்கி நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணி தான் இன்றைக்கி வீடியோ பண்ண போகிறோம். ஸோ வாங்க பல்லாவரம் சந்தைக்கு போய்ட்டு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வழக்கமாக காலையில் 8 மணிக்கு போவோம். ஏன்னா அப்போ தான் நிறைய கடைகள் ஓப்பன் பண்ணுவாங்க, நிறைய பொருட்கள் கிடைக்கும். லேட்டாக போனோம்னா பொருட்கள்லாம் விற்றுரும். அதனாலே நம்ம சீக்கிரமாக வந்துட்டோம். இன்றைக்கி ஆரம்பத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கடையில் இந்த மாதிரி பல்பெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இது டியூப் லைட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்த அந்த எல்இடி லைட்டு. விலை பார்த்தீங்கன்னா 120 ரூபா சொன்னாங்க. இது எல்லாமே பக்கா ஒர்க் ஆகும், வேணா செக் பண்ணி காட்டுறோன்னு சொல்லியிருந்தாங்க. செக் பண்ணப்போ நல்லா தான் இருந்தது. ஸோ நிறையா வச்சுருந்தாங்க. நான் வரப்போயே அதை நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. மிச்சம் எவ்வளோ இருந்துச்சு. அப்புறம் பக்கத்தில் ஒரு சோனி டிவி இருக்குது. இது என் பக்கத்தில் நிற்கார்ல அந்த ஐயா 4000 ரூபா கொடுத்து வாங்கினாராமா. டிவி எவ்வளோ வாங்க? 4000 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்களா? ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகுது. அந்த என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிற பொருட்களை மட்டும் விற்பாங்க. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் வாங்குற காசுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். இது சோனியோட ஒரிஜினல் டிவி. அவர் செக் பண்ணி வாங்கியிருக்காரு. அப்புறம் அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட மானிட்டர் ஒன்று பார்த்தோம். இது கேமிங்க்கு எடிட்டிங்லாம் பக்காவாக இருக்கும். பட் வெளியிலேருந்து பார்த்தாலே தெரியுது டிஸ்பிளே உடஞ்சி போயிருக்கு. ஒரு சில கடையில் டிஸ்பிளே பலன்னு இருக்கும். இது ஒர்க் ஆகாமன்னு கேட்டால் அதெல்லாம் தெரியாது, பாவம் ரிஸ்க் அப்படின்ட்டுருவாங்க. பட் இந்த மாதிரி உத்து கவனிக்கணும். இது வெளியிலே தெரியுது. ஒரு சிலது சொல்கிறேன், நல்லா வெயிலில் காட்டி உத்து கவனிச்சு தானே தெரியும் எனக்கு உடஞ்சிருக்கா இல்லையான்ட்டு. ஸோ அந்த மானிட்டரை பார்த்துட்டு இங்கிட்டு ஒரு மிஷினை பார்த்தோம். இது கேஷியர் மிஷின் நினைக்கிறேன். நிறைய பட்டன் வச்சுருந்தாங்க. ஒரு குட்டி டிஸ்பிளே. இதில் எங்கிட்ட இருந்து அந்த பிரிண்ட் அவுட் வரும்னு தெரியல. கொஞ்சம் ஓல்டு டிவைஸ் தான். இதை பற்றி எனக்கு சரியாக தெரில. அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேறு மானிட்டரை பார்த்தோம். அது எல்லாமே இந்த மாதிரி கீரல் விட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. இவங்க மோஸ்ட்லி வெயிலே போட்டிருக்கனால உள்ளே இருக்கிற போலர் சீட்டு உரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து வாங்குங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா ஒரு ட்ரில்லிங் மிஷினு. இது செவத்தில் ஓட்ட போடுவாங்கள்ல அந்த மாதிரி இது. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பினா அம்மிக்கெல்லாம் பல்லாவரம் சந்தையில் விற்றுட்டு இருக்காங்க. இது எங்கேயாச்சும் இந்த ஆட்டையை போட்டு வந்தாங்களா என்ன எதுன்னு தெரில. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா பலபலன்னு இருந்துச்சு. ரொம்ப நாள் யூஸ் பண்ண மாதிரி. அந்த கல்லில் குத்துவாங்க. அந்த சுற்றியில் வச்சு டப்புன்னு ஆணியை வச்சு அடிப்பாங்க. அந்த மாதிரி அடித்தா நல்லா கிரிப்பு வரும் அப்படின்ட்டு நம்ம கிராமப்புறத்தில் நம்ம அம்மா அப்பாலாம் வச்சுருப்பாங்க. இந்த அம்மியில் அவங்க ஏற்கனவே குத்து விட்டது ரொம்ப தேஞ்சு போய் தான் இருந்துச்சு. சென்னையில் இந்த மாதிரி அம்மிகளை பார்க்குறதே ரொம்ப அரிதாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்பி லேப்டாப் பார்த்தோம். இது டச்சு தான். இந்த மேலே பேனலே பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது நம்ம நண்பர் 800 ரூபாய்க்கு வாங்கியிருந்தார். இது ரொம்ப பேடான கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். சரின்னு வாங்கி உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா இது பசையை ஊற்றி வச்சாங்களா இல்லை என்னத்தையாச்சும் அடித்து விட்டாங்கன்னு தெரில. ஒரு மாதிரி பிசுன்னு வருதுங்க. இங்கே பாருங்கள், நூலாக வருது. பட் லேப்டாப் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த பசையெல்லாம் மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டு கொஞ்சம் சர்வீஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஹெச்பியில் டச் லேப்டாப். ஸோ ரொம்ப ரேரான பீஸு. வாங்கிக்காரு, ரிஸ்க் எடுத்து வாங்கியிருக்காரு. என்னாவது ஏதாவதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏதாச்சும் அப்டேட் வந்தால் நானும் நம்ம வீடியோவில் சொல்கிறேன். அதே கடையில் கார் ஆம்பிளிஃபையர் ஒன்று பார்த்தேன். இது சோனியோடது, ஒரிஜினல் சோனியோட பீஸு. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா பென்ட்ரைவ் போடுற மாதிரியோ அப்புறம் ப்ளூடூத் மாட்டுற மாதிரி இல்லை. ப்ரைஸ் 350 ரூபா சொன்னாங்க. நான் 200 ரூபாய்க்கு பேரம் பேசிட்டேன். வாங்குறதுக்கு என்ன சந்தேகம்னு கேட்டிங்கன்னா அதுதான் அந்த யூஎஸ்பி இதெல்லாம் இல்லை பார்த்தீங்களா. இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு இது செட் ஆகாது. மெமரி கார்டு போடுற மாதிரி இருக்குது. நம்ம அதை வச்சு என்ன பண்ணுறது? வாங்கி நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணி சிடி போட்டு சிடி எங்கே போய் வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக போயிடுச்சு. ஒரு ½ hour கிட்ட யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அதே கடையில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டேப்லெட்டுங்க. இது கொஞ்சம் ஓல்டு ஜென்ரேஷன் தான். வாட்ஸ்அப்பு யூடியூப்னு சொல்லிட்டு எதுவுமே வராது. சும்மா ஒரு பேச்சுக்கு நான் பாடுற ஐபேட் வச்சுன்னு காட்டிக்கலாம். 16 GB இன்பில்டு மெமரி. இதையும் பல்லாவரம் சந்தையில் 300 ரூபாய்க்கு தான் விற்றுட்டு இருந்தாங்க. நான் கூட அதிக விலை சொல்லுவாங்கன்னு நினச்சேன். பட் 300 ரூபாய்க்கு தான். நம்ம எப்பயுமே பல்லாவரம் சந்தைக்கு வரோம் அப்படின்னா பவர் பேங்கும் சார்ஜர் கேபிள் இட்டு வந்துடுவோம். அதே போல் தான் இந்த டேப்லெட்டை ஐபேடை செக் பண்ணுறதுக்கு இதுக்கான பவர் கேபிளும் பவர் பேங்கும் கொண்டு வந்தோம்.
ஸோ அதில் மாட்டி விட்டு பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு டிஸ்பிளே வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த சார்ஜிங் லோகோ காட்டுது. ஸோ இது கண்டிப்பாக வாங்கிட்டு போனோம்னா நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணிடலாம். ஹார்ட்வேர்லாம் நல்லா தான் இருக்குது, ஏதாச்சும் சாஃப்ட்வேர் இஷ்யூ மட்டும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஏதாச்சும் லாக் போட்டுருந்தாங்க, ஐக்ளோ லாக் போட்டுருந்தாங்கன்னா அதை எடுக்கிறதுக்கு ஒரு 3000 செலவாகும். ஸோ இதை வாங்கிட்டு போயிடலாம். இது 300 அந்த ஆம்பிளிஃபையர், ஆடியோ ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம 200 மொத்தமாக 500 ரெண்டையும் முடிச்சிடலாம். அதை முடிச்சுட்டு இன்னொரு கடைக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டரை உடச்சி போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை ப்ரொஜெக்டரை கழட்டி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு. ஆனால் இங்கே பார்த்தீங்களா ஒரு மதர் போர்டு, கீழே வந்து லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த விஷுவல் வந்து செவத்தில் அடிக்கணும்ல, அதுக்காக அங்கே போயிட்டு இப்போ ஒரு லென்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஃபேனு, உள்ளுக்குள்ளேயும் ரொம்ப ஹீட் வரும் போல், அது வெளியேற்றுறதுக்கு 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டரை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே இருக்க சென்சாரு அப்புறம் இந்த லென்ஸு தான் முக்கியம். லென்ஸு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்காக இருக்க தவிர டேமேஜ் ஆகலை. அப்புறம் பேக்லேயும் பெருசாக டேமேஜ் இல்லை. அந்த போர்டுக்கு மேலே கருப்பாக தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் பட்டனோட வயரு. இதுக்கு மேலே பிளாஸ்டிக் இருக்கும். அந்த பிளாஸ்டிக் அமுக்கும் போது தான் நமக்கு வந்து மோடி சேஞ்சாக அந்த மாதிரி நடக்கும். அது கூடவே இன்னொரு டிவைஸ் பார்த்தோம். இது வந்து ஏதோ ஆமை மாதிரி இருந்துச்சு. மேலே கேமரா, கீழே வந்து சைடில் 2 ஸ்பீக்கரு, நகரத்துக்கு சக்கரம் மட்டும்தான் இல்லை. இது என்ன டிவிஷனே தெரியல. இந்த ப்ரொஜெக்டரையும் அதையும் சேர்த்து 200 தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டு ஃபோன்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஐஃபோன் 6s, 6s Plus எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 சொன்னாங்க. ஆன் ஆகுமான்னு கேட்டதுக்கு உள்ள பேட்டரி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை சொன்னாங்க. இதெல்லாம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து க்ளவுட் லாக் அதுன்னு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ வாங்கினா கொஞ்சம் காசு செலவாக்கி வேண்டியிருக்கும். ஐஃபோன் தவிர்த்து மற்ற ஃபோன்லாம் நல்லா ஒர்க் ஆகும் அப்படி சொன்னாங்க. அதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 7000 அந்த மாதிரி. அப்புறம் எல்ஜியோட ஒரு ஃபோல்டு ஃபோன் பார்த்தோம். இது ஓப்பன் பண்ணி பார்த்தா ட்ரிபிள் டிஸ்பிளே. முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து டைம் காட்டுறதுக்கு ஒரு சின்ன டிஸ்பிளே வச்சுருக்காங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்ததில் இந்த மாதிரி 2 சைடு காட்டுது. 2 ஃபோன் மாதிரி தெரியும். ஆனால் ஒரே இன்டர்ஃபேஸ் தான், 2 ஆப் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 2 ஸ்க்ரீனையும் தனித்தனி ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு அந்த டிஸ்பிளேயில் கேமரா ஓப்பன் பண்ணுறேன், இன்னொரு சைடில் வந்து பாட்டு கேட்டுக்கலாம், மாற்றி கேட்டுக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு ஸ்டோரேஜ் எல்லாம் பார்த்தோம். 126 GB ஸ்டோரேஜ், 4 GB கிட்ட ரேம் சம்திங் இதை கொடுத்துருந்தாங்க. எல்ஜியோடது நல்லா தான் இருந்துச்சு. ரேட்டு பார்த்தீங்கன்னா 10000 மேலேயே சொன்னாங்க. அதனால் ஜஸ்ட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் இன்னொரு கடையில் மதர் போர்டெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ப்ராசஸரு உள்ளே இருக்கும் போல், எஸ்எஸ்டி காணும். அதுக்கப்புறம் ரேம் வந்து சைடில் சுரிய வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 தான் சொன்னாங்க. அதை பார்த்துட்டு கீழே வந்தால் இந்த ஆம்பிளிஃபையருங்க, ஓல்டு ஆம்பிளிஃபையரு, அதுலேயே பார்த்தீங்கன்னா டிவியெலாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஆம்பிளிஃபையரை நான் பார்த்ததே இல்லைங்க. அப்புறம் மேலே வந்து பேனாசோனிக்கோட பெரிய ஹோம் தேட்ரு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேனாசோனிக் ஹோம் தேட்டருன்னு சொல்லிட்டு மாசாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5000 மேலே சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பைக்கில் வந்து ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, முன்னாடி ஒரு டிவைஸ் மாதிரி, பேர் எனக்கு சரியாக தெரில. அதை வந்து பல்லாவர சந்தையில் விற்றுட்ருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, 2-3 இதை அந்த புதுசாக கவரோடு சேர்த்து விற்றுட்ருக்காங்க. நாங்கள் பார்த்து ஒரே ஷாக்கிங்காக ஆகிடுச்சு, என்னப்பா இதெல்லாம் விற்றுட்ருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஜெப்ரானிக்கோட ஸ்பீக்கரு, இது நார்மல் ஸ்பீக்கர்னு பார்த்தா மேலேயே டிஜே போர்டெலாம் இருக்குங்க. என்னங்க இது ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தோம். நான் கூட டம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கை சுற்றி பார்க்குறேன் கரகரன்ட்டு. அதுவும் நல்லா தான் சுற்றுது. உண்மையிலே டிஜே தான். டிஜியோட வந்திருக்கிற செப்ரானிக்ஸோட ஸ்பீக்கரு. இது வந்து 2000 சொன்னாங்க. இப்போ எங்கேயாச்சும் ஃப்ரெண்ட்ஸு கூட டூர் போகிறோம், எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா அப்படியே தூக்கிட்டு போய்க்கிறாங்க போல். ஸோ புதுசு எவ்வளோன்னு தெரியல. பட் இதை வந்து பல்லாவரத்தில் 2000 விற்றுட்டு இருந்தாங்க. மேலே கொஞ்சம் அழுக்காக இருக்குது, தண்ணி போச்சா என்ன போச்சான்னு தெரியல. பல்லாவர சந்தையில் இந்த மாதத்தோட ஸ்டார்டிங் ஆனால் போதும், எக்கச்சக்கமான பொருட்கள் இந்த மாதிரி விதவிதமாக வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இன்றைக்கி போயிட்டு ரொம்பவே ஷாக்கார அளவுக்கு இந்த மாதிரி டிவைஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கடையை பார்த்துட்டு இன்னொரு கடைக்கு வந்தால் அங்கே அதோட ஷாக்கிங், பெரிய டிஜே மியூசிக் பிளேயர் ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து இந்த கல்யாணத்தில் போடுவாங்களா அந்த மாதிரி ஏகப்பட்ட சேனல். மேலே பாருங்கள் ஓட்டையாக இருக்கா, எல்லாமே ஆடியோ அவுட்புட்டு இன்புட்டு நிறையா இருந்துச்சு. பெரிய ஒன்று வச்சுருந்தாங்க, என்ன துருப்பிடிச்சு போய் கிடக்கு. அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐமேக்கு, இந்த டிவி, இந்த உள்ள ப்ராசஸர் எல்லாம் சேர்ந்து வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செட்டப்பு 3 இருந்துச்சு. 2வது உடஞ்சி போயிருக்கு. 3வது பார்த்தீங்கன்னா கண்ணாடியே இல்லை, வெறும் கூடு மட்டும்தான் இருக்குது. ஸோ இது ஒர்க் ஆகாது, நம்ம வேலை பார்க்கணும். இதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3000 4000 விற்றுட்டு இருந்தாங்க. இது வாங்குற காசுக்கு ஒர்த்தெல்லாம் தெரியல. ஒரு நாள் நம்ம வந்து இந்த மாதிரி ஆப்பிள் டிவைஸை வாங்கி ரீஸ்டோரேஷன் பண்ணி பார்ப்போம். அப்புறம் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் கார்டெலாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒன்று வந்து ஆசஸோட கிராஃபிக்ஸ் கார்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் 2 இன்னொன்று ஆசஸோடது, இன்னொன்று வந்து ஏதோ சைனா பிசி, இது என்னன்னு தெரியல, தகரட்டாப்பா மாதிரி இருந்துச்சு. ஃபேனே ஒழுங்காக சுத்த மாட்டேக்கு. ஆனால் ஏதோ கேமிங் இது போட்டிருந்தாங்க. அந்த பிசிஐ ஸ்லாட்டெல்லாம் பயங்கரமாக வச்சுருந்தாங்க. 2 ஆசஸோடு இருந்துச்சு.
ஸோ நம்ம ஆல்ரெடி ஒன்று வாங்கினோம், பட் அது எதுக்குமே யூஸ் ஆகலை. நமக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டுக்கான நீடே இல்லை, ஏன்னா நம்மக்கிட்ட பிசியே கிடையாது. அப்படிங்கிறதுக்கு எதுக்கு இது விவாரிக்க வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அதே கடையில் மேக் புக் ஒன்று பார்த்தேன், ஆப்பிளோட லேப்டாப்பு. கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு, உள்ளே எதுவும் பொருள் ஆட்டையை போட்டிருக்காங்கன்னு தெரில. சரின்ட்டு ஓப்பன் பண்ணால் அதோட டிசைனே அப்படி தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தப்போ டிஸ்பிளேக்குள்ளே தண்ணி போயிட்டு டிஸ்பிளே செத்து போச்சு. பட் மற்ற பார்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது, எதுவும் ஓப்பன் பண்ண மாதிரி தெரியல. இப்போ பாருங்கள் நல்லா டிசைன்லாம் நல்லா தான் இருந்துச்சு. டிஸ்பிளே மட்டும் போச்சு போல். இதுக்கு வந்து நம்ம HDMI கேபிளும் போட முடியாது, ஏன்னா 2 USB இது கொடுத்துருக்காங்க, அதுவும் துருப்பிடிச்சி போய் கிடக்கு. மற்றபடி HDMI அவுட்டு அந்த VGA அவுட் வர மாதிரி எதுவுமே இல்லை. அப்படிங்கிறப்போ இதை எப்படி நம்ம வந்து வாங்கி நம்ம HP லேப்டாப்பை வந்து ஒரு பிசியை மாற்றணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதை எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டு டவுட்டாக போச்சு. இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா பழைய நோக்கியா ஃபோனுக்கான அந்த ஸ்பேர்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. சரி, அந்த பேனல்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு வீடியோவில் 10 ரூபாய்க்கு பேனல் விற்றுட்டு இருந்தாங்கன்ட்டு. ஸோ பல்லாவர சந்தையில் என்னைக்காச்சும் ஒரு வாரம் தான் இந்த மாதிரி கடைகளை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்மக்கிட்ட பழைய நோக்கியா ஃபோன் இருக்குது அப்படின்னா அதுக்கான அந்த பேனல் மட்டும் கிடைக்கும். இது ஒரிஜினல்லாம் கிடையாது, ஆனால் கொஞ்சம் செகண்ட் குவாலிட்டி அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் போகிற வழியில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி புது ஹெட்செட்லாம் விற்றுட்டு இருந்தாங்க, அந்த தலையில் மோட்டோம்ல அந்த மாதிரி. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். நல்லா உட்கான்னு சொல்லி வச்சுட்டு இருந்தார், கவரோட போட்டு வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி, எனக்கு வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா அது சைனா பீஸாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சரி 100 ரூபா கொடுத்து வாங்கி பார்ப்போம். வாங்கி அங்கேயே திறந்து பார்த்து இதை செக் பண்ணி 100 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லைன்னு சொல்லி பார்த்துலான்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டேன். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்ததில் நமக்கு ஹெட்செட் இருக்குது, உருட்டெல்லாம் கிடையாது போல். ஆனால் ஹெட்செட்டோடு சேர்த்து அந்த ஆக்ஸ் கேபிள், அதுக்கப்புறம் இதுக்கான சார்ஜர் கேபிள், என்ன மைக்ரோ USB இருக்கும்ல, அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நமக்கு இதுவே ஒர்த்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேனுவல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க, புதுசு தான் போலாங்க, இது என்ன கதைன்னு தெரில. ஆனால் இங்கே பாக்ஸாக அப்படி புதுசாக வச்சுட்ருக்காங்க. சரி, அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு இங்கே பார்த்தோம்னா, அந்த பஞ்சு இருக்குல்ல, காதில் மாட்டுற பஞ்சு, அது வந்து அப்படியே உறிஞ்சிட்டு வருது. இதை காதில் மாட்டினோம் அப்படின்னா காற்றுக்குள்ளே போயிடும் போல், அந்த மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் பஞ்சை மட்டும் கழட்டிட்டு கையில் வச்சு பார்த்தா இங்கே பாருங்கள் அப்படியே தூசியெல்லாம் கிடையாது, அந்த பிளாஸ்டிக் உள்ளே இருக்கிறதுல அதுதான். ஆனால் அந்த கடைக்காரர் இதை சொல்லி தான் வைத்தார், எப்போ அது வாங்கும்போது அந்த பஞ்சு மட்டும் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் பழசாகி போச்சு, மற்றபடி பொருள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தார். அதனால் இதுக்கு நம்ம குறை சொல்ல முடியாது. சரி, நான் வாங்கி அங்கேயே நாங்கள் இதில் போட்டு பார்த்தோம். அது வந்து சார்ஜ்லேயும் ஒர்க் ஆகுது, இல்லைனா ஆக்ஸ் கேபிள் மூலமாக நம்ம மாட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தப்போ சவுண்டு வந்து ரொம்ப குவாலிட்டியாக இல்லை. இந்த கண்ணு நோக்கியா அந்த மாதிரி இதில் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப லோ குவாலிட்டி தான் வந்துகிட்டு இருக்குது. சும்மா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாடுறா ஏண்டியும் இந்த மாதிரி தலையில் மாட்டுற ஹெட்செட் இருக்குது அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் போல். 100 ரூபாய்க்கு இது ஒர்த்து தான். ஹெட்ஃபோன் ஒர்த்தாக இல்லைனாலும் அந்த மைக்ரோ USB சார்ஜிங் பின்னு ஆக்ஸ் கேபிள் அதோட சேர்ந்து வருதில்ல, அதுக்கு இது ஒர்த்து தான் சொல்லிட்டு வாங்கிட்டு போக வேண்டியதான். பட்டு டக்குன்னு விற்று போச்சு. அவர் வந்து நான் ரெகுலராக பல்லாவர சந்தையில் பார்த்ததில்ல, அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் வந்திருந்தார். ஸோ நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தேடி வந்த கேமரா கடைகள்லாம் வர ஆரம்பிச்சிது. இங்கே ஒரு பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கேமராக்கள் போட்டிருந்தாங்க. ஒரு சில கேமரா வந்து மூடி இல்லாமல் டிஸ்பிளேக்குள்ளே தண்ணி போயிட்டு டேமேஜ் ஆகலாம் இருந்தது. இதெல்லாம் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் போனதில் அங்கே வந்து ஒரு நிக்கான் கேமரா, அப்புறம் சாம்சங் கேமரா போட்டிருந்தாங்க. சாம்சங் கேமரா பார்க்குறதுக்கு லுக்காக இருந்துச்சு, நல்ல டிஸ்பிளே. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸ் உடையாமல் நல்லா ப்ரொடெக்ஷன் பண்ண மாதிரி இருந்துச்சு. இதுக்கு பேட்ரி எந்த மாதிரினா, இந்த சாம்சங், சோனி இவங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன மொபைல் பேட்ரி மாதிரி ஒன்று விட்டுருப்பாங்க, அதுதான். அதை வந்து நம்ம ரீசார்ஜபிள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மெமரி கார்டு எக்ஸ்டர்னலாக போடணும். ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால் இதை வந்து நம்ம பேரம்பேசி வாங்கியாச்சு. இதுதான் நான் சொன்ன நிக்கான் கேமரா. இது கொஞ்சம் ஓல்டு மாடல் மாதிரி தெரிஞ்சுது, டிஸ்பிளே அடி வாங்கி போயிருந்தது. அதனால் நான் இதை ப்ரிஃபர் பண்ணல. அதனால் இப்போதைக்கு நம்ம சாம்சங் கேமரா மட்டும் காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். அதை ரீஸ்டோரேஷன் பண்ணுற வீடியோ இந்த வாரம் வரும், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி பல்லாவர சந்தையில் வாங்கினதில் எதாவது ரீஸ்டோரேஷன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக பட்டன் இருக்கிற ஒரு நோக்கியா ஃபோனை வந்து நம்ம பல்லாவர சந்தையிலேருந்து வாங்கியிருந்தோம். இதில் டிஸ்பிளேக்கு மேலே இருக்கிற அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா கொசன்னு இருந்துச்சு. கீழே வந்து ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மூடி ஓப்பன் ஆயிரும். உள்ளுக்குள்ளே ஒரு சிம்மு, சைடில் ஒரு மெமரி கார்டு, பேட்டரி இல்லாமல் இருந்துச்சு. பட் நம்மக்கிட்ட அதுக்கான பேட்ரி இருக்குது. அதை போட்டு விட்டு ஆன் பண்ணி பார்த்தேன், ஆன் ஆகலை. அந்த பேட்டரியில் சார்ஜ் இல்லை போல். ஸோ இதுக்கு வந்து ஊசி பின்னு தான், அது நம்மக்கிட்ட இல்லை. அதனால் நமக்கு இது எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை தான் கொடுத்தாகணும். அதுக்கு முன்னாடி இதை கலட்டி உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குது, ஏதாச்சும் புகஞ்சு போயிருக்கா, உடஞ்சி போயிருக்கான்னு சொல்லி பார்த்துருவோம். நோக்கியா ஃபோனை பொறுத்தவரை உள்ளுக்குள்ளே கலட்டினோம்னா இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இதில் டிஸ்பிளே மேட்டாவில் பார்த்தீங்கன்னா கருப்பாக தெரியுது. இது கேமராவில் தெரியுதான்னு தெரியல, பட் நான் பார்க்கும்போது ஒரு மாதிரி தெரியுது. ஸோ டிஸ்பிளேயில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி உள்ளே ஓப்பன் பண்ணி போர்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். உள்ளே கழட்டி பார்த்தோம்னா ஏதோ ஒரு சிம் கார்டு அரையும் குறையுமா வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த மெயின் மேட்ரு இல்லை, ஆனால் மேலே இருக்கிற அந்த வளையம் மட்டும் இருக்குது. இது என்ன சிம் கார்டுன்னு தெரியல.
அப்புறம் மதர் போர்டில் பார்த்ததில் இதுக்கு முன்னாடி இந்த மதர் போர்டை சிப்பெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண மாதிரியோ ஓப்பன் பண்ணி பார்த்த மாதிரியோ தெரியல. ஸோ அதனால் டிஸ்பிளே பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை கழட்ட ஆரம்பித்தேன். ஏன்னா டிஸ்பிளே மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. மேலே கருப்பு விழுந்துருக்கு. இது ஒர்க் ஆகாமல் போச்சு அப்படின்னா நமக்கு அவ்வளோதான். பரவாயில்ல, எட்டாச்சும் நம்ம அந்த ஸ்பேர் மட்டும் வாங்கிக்கலாம். இந்த டிஸ்பிளே ஸ்டிப்பு கட் ஆகியோ இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளம் அந்த மாதிரி தெரியல. டிஸ்பிளேக்கு மேலே மட்டும் கருப்பாக இருக்குது. சரி, ஓகே. எனிவே இப்போ வந்து நம்ம வழக்கமாக கொடுக்குற எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கொடுத்து இந்த ஃபோன் ஆன் ஆகான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன், போர்டில் வேறு எதுவும் போஞ்சமான மாதிரி தெரில. இங்கே பாருங்கள், கீழே கூடி பவர் சப்ளை கொடுத்துட்டு இப்போ பவர் பட்டன் ஆன் பண்ணி விட்டா டிஸ்பிளே ஆன் ஆகிருச்சு. ஒயிட் கலர் தெரியுது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மேலே கருப்பாக இருக்குது டிஸ்பிளே போயிருக்குன்ட்டு. ஸோ மேலே கொஞ்சம் மறைச்சிருச்சு. ஆனாலும் நமக்கு படம் தெரியுதுங்க டிஸ்பிளேயில். இங்கே பாருங்கள், சிம் கார்டு இல்லாமல் ஆக்சஸ் பண்ணாமல் கேட்குது. கொடுத்தோன்னே நோக்கியா கை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய பட்டன் இருக்கிற நோக்கியா ஃபோனை சின்ன வயசில் பார்த்துருக்கேன். ஆனால் நோண்டி பார்த்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. நான் எடுத்தோடனே கேமுக்குள்ளே தான் போவேன். ஏன்னா இதில் வந்து பவுன்சிங் ஃபால் கேம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி நோக்கியா ஃபோனில் அந்த கேம் தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னு கொடுத்துருப்பாங்க. விளாட்றதுக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதை நான் ஸ்கூல் படிக்கும்போது விளாண்டுட்டு இருப்பேன். டைம் போகிறதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு செமையான கேமு. ஸோ போன வாரம் நான் வந்து நம்ம நோக்கியா என் சீரிஸில் ஒரு ஃபோன் எடுத்து நம்ம சரி பண்ணியிருந்தோம்ல, அதுலேயும் நான் பவுன்சிங் பால் கேம் விளாண்டு பார்த்தேன். பட் அதில் வந்து வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் டச் ஃபோனாக. ஆனால் பட்டன் ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் வரும். அது இன்ன வரைக்கும் கேட்டாலும் எனக்கு ரொம்ப ஏதோ நம்ம பழைய சைல்டுஹுட் டேஸுக்கு போன மாதிரியே இருக்கும். அப்போ எங்கள் வீட்டில் டிவி கூட இருக்காது. இந்த ஃபோன் தான் விளாண்டுக்கிட்டே கிடப்பேன், பாட்டு கேட்டுக்கிட்டு. அந்த மாதிரி செமையான ஒரு ஐடியா. ஸோ இப்போ வந்து மறந்து போச்சு. இப்போ அந்த கல்லை உடைக்கிறதுக்கு அந்த பாலை வந்து நம்ம கல்லாக மாற்றணும். அதுக்கு ஒரு கீ இருக்குது. அதை மாற்றி விட்டால் தான் வரும். ஸோ கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்துச்சு. அந்த கேமை தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் ரேஸ் கேமு அதுன்னு சொல்லி நிறையா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஆப்ஸில் போயிட்டு பார்த்தா இந்த இன்டர்ஃபேஸு. சரி, எப்போ லாஸ்ட்டு அந்த ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ஃபைலை ஆக்சஸ் பண்ணி பார்த்தேன். அதை டீட்டெயிலில் போயிட்டு பார்த்தா லாஸ்ட்டாக 2014 அப்பா 10 வருஷத்துக்கிட்ட மேலே ஆக போகுது. அவ்வளோ நாள் இந்த ஃபோனை வந்து ரிப்பேர் போயிடுச்சுன்னு சொல்லி தூக்கி போட்டிருக்காங்க. கடைசியாக நம்மக்கிட்ட மாட்டி இதுக்கு ஒரு உயிர் கொடுத்தாச்சு. ஸோ பிரச்சனை வந்து இந்த டிஸ்பிளேயில் கருப்பாக தெரியுது. அது வந்து மேலே இருக்க டயத்தையும் அந்த டவரையும் மறைக்கும். ஸோ அதனாலையும் ப்ளஸ் ஊசி பெண்ணெலாம் இப்போ கிடைக்கிறதில்ல. இதுக்கான பேட்டரியும் கிடைக்கிறதில்ல. இதுக்கப்புறம் நோக்கியா அவ்வளோதான் சொல்லி எவ்வளோ தூக்கி போட்டாங்க போல். பட் நமக்கெல்லாம் மாட்டிருக்குது. அந்த நோக்கியா ரிங்டோனை கேட்கும் போதெல்லாம் ஆனந்தமாக இருக்குது. நம்ம சேனலில் அந்த பயோவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் போயிட்டு என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனுக்கான டிஸ்பிளே நான் எதிர்பார்க்குறேன். ஸோ உங்ககிட்ட இந்த ஃபோனு வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குது, மதர் போர்டு போயிடுச்சு, சும்மா தான் கிடக்கு அப்படின்னா அந்த டிஸ்பிளே எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் வந்து இதை நான் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா இந்த கேம்ஸ்லாம் விளாடணும், அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது. அதனால் இந்த டிஸ்பிளேலாம் விற்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா சேனல் பயோவில் போய்ட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ மட்டும் சந்திக்கலாம். பை பாய். கேமரா ரிஸ்டோரேஷன் வீடியோ வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள்.